ஆனால் இப்போ இடையில இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் மாடல்னு ஒன்று சொன்னீங்களா, அப்படின்னா என்ன சார்? நம்ம கம்பெனியில் இருக்கிறது தான் வந்து இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ டிசிஎஸில் வந்து என்ன மாதிரியோட இன்ஃபோசிஸில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களோ அது என் ஸ்டூடெண்ட்டை பண்ண வச்சிடுறேங்க. ஓகேவா? அப்போ வந்து இவன் வந்து இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் போனான்னா ஈஸியாக பிளேஸ் ஆகிடும். இன்டர்ன்ஷிப்னா என்னன்னா, இப்போ இங்கே வந்தீங்கன்னா வந்து லைவாக இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கற்றுக்க முடியும். அதுதான் இன்டர்ன்ஷிப்மா. ஸோ தயவு செஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க இந்த வீடியோ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ ரியல் டைம் பிஸ்னஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமாண்ணா? பின்ற பையன் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டாங்க, லைவான ப்ராஜெக்டை பண்ணிட்டாங்க, ப்ரொடக்ஷனில் என்னெல்லாம் இஷ்யூ வருதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர்த்தில் யாரை கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுவான்னா இந்த பர்சன் தான் லைவ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன் 2010 பாரத் நிகேதன் காலேஜுங்க சென்னை சேர்ந்தவங்க நேர்மையாக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்பீச் நம்ம இப்போ கேட்கலாம். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்குது, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. வணக்கம். இன்டர்ன்ஷிப் இதை கண்டிப்பாக பண்ணணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. லைவ் ப்ராஜெக்ட்ஸ்னு வேறு இருக்குது. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம். அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. இது ஒரு அருமையான கேள்விங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா வந்து எல்லாருமே இதில் ஒரு குழப்பம் இருக்குது. இன்டர்ன்ஷிப்னா என்ன, லைவ் ப்ராஜெக்ட்னா நிறைய பேர் குழம்பிட்டே இருக்காங்க. தங்கச்சி கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. கெரியர் கேப் நான் ஐடி இருக்கிறவங்க ஐடிக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன மாணவர்களுங்க நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளோட நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. என்னுடைய தங்கை செல்விங்க 2010 பாரத் நிகேதன் காலேஜுங்க சென்னை சேர்ந்தவங்க நேர்மையாக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்பீச் நம்ம இப்போ கேட்கலாம். 2010 பாஸ் அவுட், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2010 அப்போ 2 இயர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஐடியில். அப்புறம் வந்து என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் நான் வந்து ஒர்க் போக முடியல. ஸோ எப்படி என்னோட கெரியரை ரீஜென்ரேட் பண்ணணும்னு பார்க்கும்போது சார் என்னோட கைடன்ஸ் வந்து வாங்கிட்டு ஸோ அதில் நல்லா ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிட்டு இப்போ வந்து டெவலப்பராக நான் பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ இவங்க மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே போக முடியுங்க, நேர்மையாக போக முடியுங்க. 5 காசு செலவு இல்லாமல் ஸ்கில்லு மட்டுமே வச்சு கெரியர் கேப் இருந்துச்சுன்னா வேலைக்கு போக முடியுங்க. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா வந்து என்னுடைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லைக் இது நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குன்னு நான் நம்புறேங்கம்மா. உங்கள் கேள்விகள் கேட்கலாமா? இன்டர்ன்ஷிப்னா என்னன்னா, இன்டர்ன்ஷிப்னா என்னென்னா வந்து ஒரு கம்பெனிக்கு நம்ம போகிறோமா. இப்போ காஷன் ஃபோட்டோக்கு நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் கம்பெனி தான். நம்மள மாதிரி ஒரு கம்பெனிக்கு வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க, வந்து டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணுவாங்க. காலேஜில் தியரியாக தெரியும், இங்கே ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுவாங்க. காலேஜில் அதர பழசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த காலத்தில் இருக்கிற டெக்னாலஜியில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே வந்தீங்கன்னா வந்து லைவாக இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கற்றுக்க முடியும். அதுதான் இன்டர்ன்ஷிப்மா. ஸோ தயவு செஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க இந்த வீடியோ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகே, என் கம்பெனிக்கு வா, இல்லை எங்கேனாவது போ, ஆனால் பண்ணிவிடு. இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இன்றைக்கி என்னெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த லேட்டஸ்ட்டான டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுலேயே ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்க. லைவாக ப்ராஜெக்ட் பண்ணி அது மூலமாக அனுபவத்தை எடுத்துக்கிறது தான் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க தங்கச்சி. ஸோ இப்போ லைவ் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் தான் வேலை கிடைக்குன்னு சொல்கிறாங்களா? லைவ் ப்ராஜெக்ட்னா என்ன? சரி, லைவ் ப்ராஜெக்ட்னா வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணுறதுமா. இன்டர்ன்ஷிப்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுங்க, ஏதோ ஒரு குட்டியாக ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எந்த ஹோட்டலுக்கு பண்ண அது தெரியாது. ஸோ அதுதான் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஆனால் லைவ் ப்ராஜெக்ட்னா என்னென்னா வந்து பாருங்களேன், சரவணபவனுடைய ஹோட்டலுக்கு நான் ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணேன். கிளைண்ட் யாருன்னு தெரியும், கிளைண்ட்டுக்கு என்ன தேவைன்னு தெரியும், ரெக்கமெண்ட் தெரியும். அதை பொறுத்து அவனுக்கு ஒரு லைவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா லைவ் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் எது பார்த்தீங்கன்னா லைவ் ப்ராஜெக்ட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதான் உண்மைங்க. ஸோ ரியல் டைம் பிஸ்னஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமாண்ணா? சார் ரொம்ப சிம்பிள்ங்கம்மா. ஆக்சுவலாக வந்து
ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஏன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் இன்டர்ன்ஷிப் பண்ணுறான். இன்டர்ன்ஷிப் பண்ணுறான் வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான். ஓகேவா, இது ஏ ஸ்டூடெண்ட்டுங்க. பின்ற பையன் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டாங்க, லைவான ப்ராஜெக்டை பண்ணிட்டாங்க, ப்ரொடக்ஷனில் என்னெல்லாம் இஷ்யூ வருதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர்த்தில் யாரை கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுவான்னா இந்த பர்சன் தான். லைவ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன் கம்பெனியில் லைவ் ப்ராஜெக்ட் பண்ணால் ஆள் தேவைங்க, புரியுங்களா? ஓகேவா, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிங்கன்னா லைவ் ப்ராஜெக்ட்டும் சேர்ந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்போஷர் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை கிளாஸ் ரூமில் லேர்ன் பண்ணுறது பெஸ்ட்டா? நீங்கள் காலேஜில் படிக்கிறது கிளாஸ் ரூம் ட்ரைனிங்மா, அதில் ஒன்றுமே கற்றுக்க முடியாதுங்க. தியரியாக தெரிஞ்சுக்கலாம், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி செமஸ்டர் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணும்போது தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் காலேஜில் ப்ராக்டிக்கல் லேப் இருக்குன்னா அது டிஃபைன்டு. காலங்காலமாக லிங்க் லிஸ்ட்டு, பைனரி ட்ரீ, அந்த ட்ரீ இந்த ட்ரீன்னு காலங்காலமாக அதே லேப் தான். போன வருஷம் சீனியர் பண்ணியிருப்போம், அந்த ப்ரோக்ராம் அப்படியே எழுதி இந்த வருஷம் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அது கிடையாது ப்ராக்டிக்கலுங்க. கிளைண்ட் வந்து சரவணபவன் ஹோட்டல் இது மாதிரி கேட்பான், வசந்த பவன் வேறு மாதிரி கேட்பான் ரெக்குவயர்மெண்ட்டு. அவனுக்கு ஒருமா ப்ராஜெக்ட் பண்ணி இவனுக்கு ஒருமா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு புதுசான டெக்னாலஜியை பயன்படுத்தி புதுசான ரெக்குவயர்மெண்ட்டை மேப் பண்ணி பண்ணக்கூடியதான் வந்து இந்த ரியல் டைம் எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஓகேவா, ஸோ அது வந்து இன்டர்ன்ஷிப்பில் மட்டும்தான் தங்கச்சி கிடைக்கும். அதெல்லாம் காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா செமஸ்டர் லீவெல்லாம் வந்து நீ போய் இன்டர்ன்ஷிப் பண்ணு ஏன் சொல்கிறான், இங்கே பாரு வருஷம் ஃபுல்லாக தியரியாக நீ என்கிட்ட லேர்ன் பண்ணிட்டேன், இப்போ ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் ஒரு கம்பெனியில் போய் பண்ணு அப்படின்றது தான் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கிறது நல்லதுங்க. இந்த 2026 ஒரு ஹெச்ஆர் ஒரு ரெக்ரூட்டர்ஸ் எதை எதிர்பார்க்குறாங்க? ஓகே, ஆக்சுவலாக வந்து ரெக்ரூட்டர்ஸ் அண்ட் ஹெச்ஆர்ஸ் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நான் உங்களுக்கு நேற்று வீடியோலேயே நான் சொல்லிட்டேன் இதை பற்றி, பட் ஸ்டில் ஒரு வார்த்தை சொல்கிறேங்க. ஹெச்ஆர் அண்ட் ரெக்ரூட்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வந்து ஒருத்தனுக்கு டிகிரி இருக்கணும், சரி, ஆனால் டிகிரியே இல்லை அப்படின்னா வந்து அது அடுத்த கேஸுங்க. ஸ்கில்லை வச்சும் போக முடியும், நான் இல்லைன்னு சொல்லுங்க, பட் ஆனால் வந்து ஒரு கம்பெனியாக சொல்கிறேன், ஜென்ரிக்கான கம்பெனிக்கு சொல்கிறேங்க, ஒரு டிகிரி, அந்த டிகிரியோடு சேர்த்து வந்து இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுங்க, அதில் லைவ் ப்ராஜெக்ட்டுங்க, அண்டு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் மாடலோடு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து உன்னோட கிட்டப்பில் வந்து அந்த ப்ராஜெக்ட்லாம் போட்டிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, இது எல்லாமே ஒரு ரெஸ்யூமில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேல்யூ கிடைக்குங்க. ஸோ உனக்கு வந்து டிகிரி, 2வது ஸ்கில் செட்டுங்க, சரியான ஸ்கில் செட்டுங்க. ஓகேவா, அண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க, ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க, அருமையான ரெஸ்யூம், இது எல்லாம் இருந்துச்சுன்னா அண்ட் இன்டர்வியூவில் நல்லா பேசுகிறேன் அப்படின்னா வேலை ஈஸியாக கிடச்சிடும். எதெல்லாம் வந்து வேல்யூ இருக்காதுன்னா வெறும் டிகிரி இருந்தால் வேல்யூ கிடையாது. 2வது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் தெரியாது, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையே கிடையாது, ஸ்கில் இருந்தால் வேலை கிடைக்கும். 3வது வந்து ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுண்ணா, எவனும் கேட்க மாட்டான், தமிழில் பேசு, தெளிவாக ஸ்கில் இருக்குன்னு காமி, சார் எனக்கு இங்கிலீஷ் வராதியா, நீ என்ன வேணால் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லிப்பாரு, வேலை கொடுப்பாங்க, புரியுங்களா? ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஸ்கில்லை டெவலப் பண்ணால் வேலை கிடைக்கும். ஆனால் இப்போ இடையில இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் மாடல்னு ஒன்று சொன்னீங்களா, அப்படின்னா என்ன சார்? நம்ம கம்பெனியில் இருக்கிறது தான் வந்து இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ டிசிஎஸில் வந்து என்ன மாதிரியோட இன்ஃபோசிஸில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களோ அது என் ஸ்டூடெண்ட்டை பண்ண வச்சிடுறேங்க. ஓகேவா, அப்போ வந்து இவன் வந்து இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் போனான்னா ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடும். இதுதான் இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் மாடலுங்க. அதாவது அங்கே என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதுதான் இங்கே கோர்ஸு. இந்த கோர்ஸை நீ படித்து முடித்தோடனே வந்து அங்கே என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதே மாதிரி ப்ராஜெக்டை பண்ணு, ரியல் டைம் ப்ராஜெக்டை பண்ணு, ரெக்கமெண்ட் நான் தரேன், கிளைண்ட்டோட ரெக்கமெண்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணு, ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் வருங்க, பக்ஸ் வருங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து கிளைண்ட் ஒத்துக்கிட்டான வந்து கிட்டப்பில் கொண்டு போய் போட்டுட்டு அது மூலமாக சூப்பரான ஒரு ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் ரெடி பண்ணு, அது மூலமாக வேலைக்கு போகிறதா வந்து இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் மாடல். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கேள்விகள் கேட்டாச்சு, நானே ரொம்ப டயர்டாகிட்டேங்க, டைமும் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் இப்போ பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்த பாட்காஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க, அதுக்கான எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்டர்ன்ஷிப் விசஸ் லைவ் ப்ராஜெக்ட், இதுக்கான டிஃபரன்சஸ் என்ன? இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது கம்பெனி எக்ஸ்போஷரை கொடுக்கும், லைவ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரியல் இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இன்டர்ன்ஷிப்பா ப்ராஜெக்டா எது பெட்டர்? ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கான டெக்னிக்கல் கான்ஃபிடன்ஸை இன்னுமே ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணி கொடுக்கும். இன்டர்ன்ஷிப்ஸ் அதுக்கான உங்களுக்கு ரியல் டைம் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெக்ரூட்டர்ஸ் இன்டர்ன்ஷிப்பை ப்ரிஃபர் பண்ணுறாங்களா இல்லையா? எஸ், கண்டிப்பாக ரெக்ரூட்டர்ஸ் ரியல் ஒர்க்கை நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல இன்டர்ன்ஷிப்பில், ஸோ அதை கன்சிடர்
கன்சிடர் பண்ணாதான் செய்வாங்க. ஜாப் இன்டர்வியூஸ்க்கு எது கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணும், ரியல் டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதுல எப்படி பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். லைவ் ப்ராஜெக்ட்டுக்கு மீனிங் என்ன, ரியலா கிளையண்டோட ரெக்வயர்மெண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிருக்கீங்களா, ஸோ அதுதான் ரியல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டன்டா? எஸ், கண்டிப்பா இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அங்கே ஹேண்ட்ஸ் ஆன் அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நடக்கும். அதனால ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் விசஸ் கிளாஸ் ரூம் லேர்னிங். ஸோ ப்ராக்டிக்கல் தான் இந்த இடத்துல வின் பண்ணும். கிளாஸ் ரூம் லேர்னிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் தியரிஸ் மட்டும்தான். இன்டர்ன்ஷிப் ஜாப் கேரண்டி கொடுக்குமா? நோ. ஜாப் கேரண்டி அப்படிங்கிறது எது கொடுக்கும்னா உங்களோட ஸ்கில்ஸ் தான் உங்களுக்கான ஜாப் கேரண்டி கொடுக்கும், இன்டர்ன்ஷிப் இல்ல. கோடிங்ல எப்படி கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ப்ரொடக்ஷன் லெவல்ல எரர்ஸை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு கத்துக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கான கோடிங் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகப்படுத்தும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள், ஒரு இ-காமர்ஸ் ஆப்பை பில்ட் பண்ணி அதை AWSல எப்படி டிப்ளாய் பண்றது அப்படின்னு கத்துக்கோங்க. சாஃப்ட்வேர் ஜாப்க்கு இன்டர்ன்ஷிப் முக்கியமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது சாஃப்ட்வேர் ஜாபுக்கு இன்டர்ன்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெஷர்ஸ் கிட்ட ரெக்ரூட்டர்ஸ் எதை பாக்குறாங்க, உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸையும் உங்களோட போர்ட்ஃபோலியோ தான் மெயினா ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. இன்டர்ன்ஷிப் இல்லாம ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்யூம் பில்ட் பண்றது எப்படி, உங்களோட லைவ் டிப்ளாய்டு ப்ராஜெக்ட்ஸை அதுல ஆட் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ரெஸ்யூமை பில்ட் பண்ணி கொடுக்கும். இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங்கான மீனிங், கம்பெனிஸ்ல யூஸ் பண்ற டூல்ஸை அவங்களுக்கு தகுந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் அப்படிங்கிறது. ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி படிக்கிறதுல உள்ள பெனிஃபிட்ஸ், ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி படிக்கும்போது அது உங்களோட டீபக்கிங் ஸ்கில்லையும் லாஜிக் பில்டிங் ஸ்கில்லையும் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அது உங்களோட இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்டர்ன்ஷிப்பா பூட் கேம்பா, எது பெட்டர்? பூட் கேம்ப் வித் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த இடத்துல வின் பண்ணும் இன்டர்ன்ஷிப்பை விட. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான லைவ் ப்ராஜெக்ட் என்ன? ஸோ இதுல ML டிப்ளாய்மெண்ட் அப்படி இல்லைன்னா SaaS ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பில்ட் பண்றதுக்கு கத்துக்கோங்க. டெக் இன்டர்வியூல எப்படி தனியா தெரியுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ரியல் சினாரியோஸை கான்ஃபிடென்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நீங்க தனியா தெரியுவீங்க. ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்ன்ஷிப்பை ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல ரியல் டிப்ளாய்டு ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா உங்களோட இன்டர்ன்ஷிப்பை ரீப்ளேஸ் பண்ணும். இன்டர்ன்ஷிப் இல்லாம எப்படி ஜாப் போறது? உங்களோட போர்ட்ஃபோலியோவை நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேரை கான்டாக்ட்ல சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஜாப் வந்து இன்டர்ன்ஷிப்பே இல்லாம கிடைக்கும். மற்றபடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணுற கோர்சஸ்ங்க உங்களுக்கு வேணா காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி பெரிய நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனமாவட்டங்க வாழ்க்கை. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.